Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ராஜ்மா கிரேவி. ராஜ்மால வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. அதாவது ஃபைபர் இருக்கு, அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொடுக்கலாம். இது எப்படி செய்ய போறோம்னா ராஜ்மா வந்து நம்ம ஒரு 8 hours வந்து நல்லா ஊற வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா சேர்த்து செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் நம்ம அதாவது தனியா வேக வெச்சு செய்யாம குக்கர்லயே டைரக்ட்டா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ராஜ்மா 250 grams எடுத்துக்கிறோம். இது வந்து நைட் சோக் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கிரேவி வேணும்னா ஜாஸ்தி வேணும்னா இதை நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா மசிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து தனியாக வேக வச்சாதான் நம்ம இது வந்து குக்கர்லேயே வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து 2 துண்டு, ஒரு 7 பல் பூண்டு நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ராஜ்மா மசாலாவுக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்பிள் தக்காளியாக இருந்தாலும் ஓகே, நாட்டு தக்காளி 2ல் எது இருந்தாலுமே ஓகே. இதை வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், பட்டை, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ தக்காளியை அரைச்சிட்டோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன், இது கூட நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் ராஜ்மா போட்டுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 8 to 10 minutes வரைக்கும் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ராஜ்மாவுக்கும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நம்ம தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 8 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. 8 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற ராஜ்மாவை கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போது ராஜ்மா கிரேவி ரெடி ஆயாச்சு. சுவையான ராஜ்மா கிரேவி ரெடி. நான் ராஜ்மா கிரேவி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். தன் இல்லத்தில் வரும் விருந்தினர்களை உபசரித்து உணவளித்து மகிழ்வித்து வாழ்பவனின் நிலம் தானாகவே விளையும். இவனின் முயற்சி இல்லாமல் விளையும்.